தொடர்ந்து ஆண்டவர் இதுவரையிலும் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாய் நடத்துவார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் நம்மளை இரவும் பகலும் தூதர்களை அனுப்பி காவல் காத்து அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி வருகிறார். இன்னும் நடத்துவார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபை என்றால் தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு தயவு. சில பேர் சொல்லுவார்கள், இது எனக்கு கிடைப்பதற்கு நான் தகுதியற்றவன், இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, அது கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. அந்த கிருபை என்றால் தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தயவு தான் அந்த கிருபை. அந்த கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப கிருபை, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் மேல் அந்த கிருபை வரும். ஆண்டவரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தருவார். நான் சொன்னேன், கிருபை என்றால் தகுதியில்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற தயவு. அப்ப ஆண்டவர் கண்க்கு காட்டக்கூடிய அந்த தயவு நமக்கு கிடைக்க வேண்டுமானால், ஆண்டவர் தரக்கூடிய அந்த தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். இயேசுவை நம்பி இருக்கிறவர்கள் மேல் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்களைத்தான் நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, உங்களையே நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் உங்களுக்காகவே நான் வாழ்கிற ஆண்டவரே, இப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது அந்த கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32 அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபை உண்டாகும். யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபை உண்டாகும். நான் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் சொல்லக்கூடிய சாட்சிகளை பார்த்திருக்கிறேன். அவங்க சில +2 குரூப் எக்ஸாமில் ஒரு RDO, ஒரு சப் கலெக்டர், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு பேங்கில் ஒரு அதிகாரி, ஒரு பேங்கு மேனேஜர், இந்த மாதிரி உள்ள பிள்ளைகள் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இது கிடைப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, இதை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த ஈவு, ஆண்டவர் கொடுத்த தயவு, ஆண்டவர் தந்த இரக்கம் என்று அநேக பிள்ளைகள் சொல்லுவார்கள். அப்ப கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களோ உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களை அந்த கிருபை நிச்சயமாய் சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. சங்கீதம் அதே 22ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுதலையாக்கினீர். நம்பின அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கினாராம். அப்ப அந்த பிதாக்கள் இசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் தான் நம்பி இருந்தார்கள். இவர்கள் ஆண்டவரை நம்பி இருந்து அவர்கள் தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டார்கள். 5ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களை கூட வாசிக்கும் போது, அவர்களை நம்பி இருக்கிறவர்கள் மேல் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார்களாம். யாரெல்லாம் இயேசுவை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் சந்தோஷத்தினால அவர்கள் கம்பீரித்து, அவர்களுக்கு நிறைவான ஒரு சந்தோஷம். அப்ப கிருபையை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, 12வது வசனம் சொல்லுகிறது, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற அந்த குடும்பங்கள், அந்த பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்ப தேவனுடைய கிருபை நமக்கு ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய கிருபை. இப்ப யோபுவின் புஸ்தகத்தை பாருங்க. யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். இப்ப அவர் வேணும்னா என்னை கொல்லட்டும், பரவாயில்லை, நான் அவருக்காக சாகிறேன், பரவாயில்லை, அவர் என்னை கொன்னாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருக்கு மேலதான் முழுமையான ஒரு நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவருக்கு மேல அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நான் வாழ்வேன் என்று இந்த யோபு பண்ணுகிற ஒரு தீர்மானத்தை பாருங்க. நான் ஆண்டவருக்காக வாழ என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆண்டவருக்காக வாழ என்னை நான் தீர்மானித்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று தன்னையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த யோபு ஆண்டவரை கடைசியில முடிவை பாருங்க. அவன் இழந்து போனான், உண்மைதான். வாழ்க்கையில தோல்வி அடைந்தது உண்மைதான், வாழ்க்கையில நஷ்டப்பட்டது உண்மைதான், வாழ்க்கையில ஏமாந்து போனது உண்மைதான், அவனுக்கு 10 பிள்ளைகள் மரித்தது உண்மைதான், வேலைக்காரர்கள் மரித்தது உண்மைதான், அவனுக்கு இருந்த ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் மரித்து போனது உண்மைதான், அவனுக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாமே இழந்து போனது உண்மைதான், எல்லாமே இழந்து போனான், சரீர ஆரோக்கியத்தை இழந்தான், உண்மைதான், அவனுக்கு வியாதி வந்தது உண்மைதான். ஆனாலும் அவன் சொல்றான், நான் என்னை கொன்னு போட்டாலும் நான் ஆண்டவருக்கு மேல நம்பிக்கையாயிருப்பேன். அப்படி நம்பிக்கையாயிருந்தான் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னை நிச்சயமாய் ஒரு காலம் வரும்போது எனக்கு உயர்வை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், சரீர சுகத்தை தருவார், இழந்து போனதை தருவார். ஆண்டவருக்கு மேல ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை. அப்படி கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருந்த யோபுவுக்கு ஆண்டவர் 2 மடங்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். அவரை யாரெல்லாம் முழுமையாய் நம்புறாங்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாகிறதை பார்ப்பீர்கள். யோபு அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது அவன் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், குறைவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், நிறைவான ஒரு நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான். அவரை நம்புங்க, அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க, அவருக்கு மேல ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தருக்கு மேல முழு நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை, ஆண்டவருக்கு மேல முழுசான ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் கைவிடவே மாட்டார், ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க பாருங்க, ஒரு ராஜா அவன் என்ன சொல்றான் பாருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதர்களில் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. இப்ப எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, இவர் ஆண்டவரை நம்பின ஒரு மனிதன், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருந்த மனிதன், ஆண்டவர் மேல உறுதியாய் இருந்த மனிதன். இவன் ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு ராஜாவாய் இருக்கிறான். இப்ப இவனை குறித்து வேதம் சாட்சி சொல்லுகிறது, இவனை போல ஆண்டவர் மேல நம்பிக்கையாய் இருந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு ராஜாக்களும் இல்லையா. எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், எத்தனையோ ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள், எத்தனையோ பேர் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னார்கள். ஆனால் இவனை போல ஆண்டவருக்கு மேல நம்பிக்கையாயிருந்த எந்த ராஜாக்களும் இதற்கு முன்பு வந்ததில்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. இப்ப இவன் ஆண்டவரை நம்பினதினால் 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தருக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இவன் ஆண்டவர் கற்பித்து கொடுத்த கற்பனைகளை கை கொண்டு அப்படியே அவன் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஏசப்பாவுக்கு கற்பனைகளை கை கொண்டவன் நடக்கிறான்.
ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு இவன் நடக்கிறான். ஒரு பக்கம் அவன் ஆண்டவருக்கு மேல முழுமையான ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறான். இனி ஒரு பக்கம் ஆண்டவருடைய கற்பனைகளை வேத வசனத்தின்படி வாழ்கிறான். இவன் செம்மையான காரியங்களை செய்தான். இப்படி செம்மையான காரியங்களை செய்ததுல அவனை போல இந்த உலகத்துல ஒரு மனுஷன் அப்படி இதற்கு முன்பும் இருந்ததில்லையாம், அதுக்கு பிறகும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆண்டவருடைய கற்பனை ஆண்டவர் பார்த்து கொண்டு நான் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், எனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்திருக்கிறது, இந்த அதிகாரத்தில் நான் லஞ்சம் வாங்கக்கூடாது, இந்த அதிகாரத்தில் நான் ஏமாற்றக்கூடாது, மக்களை கொள்ளையடிக்க கூடாது, அதிலெல்லாம் அந்த எசேக்கியா கவனமாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 7வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு கூட இருந்தார். எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. இந்த எசேக்கியா ராஜா ஒரு 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 ராஜாவாய் அந்த தேசத்தில் ஆட்சி செய்த போது ஒரு பக்கம் செம்மையான காரியங்களை செய்கிறான், நல்ல காரியங்களை இந்த தேசத்துக்கு அவன் செய்கிறான். இனி ஒரு பக்கம் நிறைய நல்ல விஷயங்கள் செய்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதே 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப ஒரு தேசத்துக்கு, இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவாய் இந்த எசேக்கியா ஆட்சி செய்த உடனேயே அங்க இருக்கிற அசிங்கங்களை, வேண்டாத காரியங்களை, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குறான். அங்க ஒரு சுத்திகரிப்பு வருகிறது. அவன் சிலைகளை தகர்த்து, அந்த சிலைகளை எல்லாம் தகர்த்து தூக்கி குப்பையில போட்டு விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு திகுஸ்தான் என்று பெயரிட்டான். இப்ப பாருங்க, இவர் ராஜாவை பொறுப்பெடுத்த பிறகு வீட்டை ஒரு சுத்தப்படுத்துகிறான், அந்த நாட்டை சுத்தப்படுத்துகிறான். நாட்டில் இனி விக்கிரக தோப்புகள், விக்கிரகங்கள் இராதபடி ஒரு சுத்திகரிப்பை அந்த இடத்துல அவன் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா அந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். இப்போ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய கிருபையை எசேக்கியா பெற்றுக்கொண்டான். அவன் ஆண்டவருடைய கிருபை அவனுக்குள்ள இருந்தபடியினாலே தான் முதலாவது ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். ராஜாவாய் உயர்த்தப்பட்ட பிறகு அவன் அநேக நன்மைகளை, அநேக காரியங்களை அந்த தேசத்து மக்களுக்கு இவன் செய்தான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதே போல நம்மும் ஒரு பக்கம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உறுதியாய் வாழணும், இனி ஒரு பக்கம் வேத வசனத்தின்படி, அந்த வார்த்தையின்படி இந்த பூமியில வாழணும். இனி ஒரு பக்கம் உறுதியான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும். ஆராதனையில உறுதி, ஜெபத்தில் உறுதி, ஆண்டவருக்குள்ள உறுதி, எல்லாத்திலையும் உறுதி. காலையில் எழும்புறதுல உறுதி, ராத்திரி ஜெபிக்கிறதுல எல்லாத்திலையும் உறுதியா இந்த பூமியில வாழும்போது கர்த்தர் கிருபையை விசேஷமாய் நமக்கு தந்து நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து விசேஷமாய் நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி செபிப்போமா? ஒரு கிருபை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவரே நீர் காண்பிக்கிறது அந்த கிருபை, அந்த தயவு, அது எனக்கு வேணாம் ஆண்டவரே.